எதனையும் கேட்காமல் சுற்றி கொண்டு திரியும் மனிதனை கண்காணிக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் சஸ்மரை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானாக. ஆன்மீக முறையில் மூட்டு வலி இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும், ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும், உடல் ஆரோக்கியத்திற்காக தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். அல்ஹம்துலில்லாஹ். அத்தியாயம் 2 வசனம் 171. அந்த நிராகரிப்பாளர்களுக்கு உதாரணம் வெறும் கூப்பாட்டையும் கூச்சலையும் தவிர வேறெதையும் கேட்காத கால்நடைகளை கூவி அழைப்பவனின் உதாரணத்தை போன்றிருக்கிறது. அவர்கள் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றனர். அவர்கள் எதனையும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். எக்ஸாம்பிள், என்னத்தை தான் சொன்னாலும் மார்க்க விஷயங்களை அதை அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். என்னத்தை தான் நீங்கள் அழைப்பு கொடுத்தாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜியாக இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. தீன் வழி பிரகாரம் நடப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் உதவி செய்வானாக. உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா. அஸ்ஸலாமு அலைக்கும்.